ஒரு உப்பு காலிஃப்ளவர் பூ சுடுதண்ணியில் போட்டு கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தேவையான பொருளை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நச்சு வச்சுக்கிறேன். ஆனால் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, இதுக்கு நச்சு தான் போடணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுக்கிறேன், சோம்பு கொஞ்சம் வச்சுக்கிறேன், கறி மசாலா பட்டை அந்த பூ ஒரு பூவில் பாதி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். இது காலிஃப்ளவர் பூவில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது ரசத்துக்கு, சாப்பாடு, சாம்பார், சூப்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வச்சிடலாம். சட்டி காய வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சோம்பும் கறி மசாலா போட்டு அந்த பூவில் இதழில் பாதி போடுறோம். இப்போ காஞ்ச மிளகா போடுறோம். இப்போ கருவேப்பிலை போடுறோம். இப்போ கொத்தமல்லி போடுறோம். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை போடுறோம். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். தேவையான தாளித்தூக்கு போடணும். உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா பொன்னரமாக வதக்கியாச்சு. இந்த இஞ்சியும் பூண்டு நச்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். நல்லா வாசனை. இதை இப்படி நச்சு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பேஸ்ட்டை காட்டி இது நல்லாயிருக்கும். இது நல்லா பச்சை வாசனை போட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இந்த மாதிரி தான் நல்லா வதங்கணும். இந்த காலிஃப்ளவர் சிக்கன் கிரேவிக்கு இப்போ கொஞ்சம் தேவையான அந்த மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ அந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோம், கட் பண்ணி அதை போட்டு வதக்கணும். இதை ஒரு வதக்கணும். ஒரு கிண்டு இந்த தொப்புலாம் செய்கிற மாதிரி ஒரு கிண்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்குது, வாசனையாக நல்லா இருக்குது. நீங்கள் சாம்பாருக்கு, ரசத்துக்கு, மிளகாளி போட்ட சாம்பாருக்கு இந்த மாதிரி வச்சு இந்த சிக்கன் கிரேவி மாதிரியே வச்சு பாருங்கள். காலிஃப்ளவரை சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா இப்படி ஒரு வதக்கு வரைக்கணும். எல்லாமே கிரேவி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கணும். இதில் எல்லாம் உப்புலாம் போட்டாச்சு. இப்போ தேவையான மசாலா போட்டுடலாம். கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு லைட்டாக, கொஞ்சம் சிக்கன் பவுட்ரு, கொஞ்சம் கறி மசாலா போட்டு. இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் போட போகிறோம். அரை ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள்.
காரம் ரொம்ப வேண்டாம். ஏன்னா இதே நல்லா சிக்கன் பவுடர் கொஞ்சம் போட்டுருக்குது, கறி மசாலா பட்டை கொஞ்சம் போட்டுட்டு இப்போ நம்ம வீட்டு மசாலா குழம்பு தூள் தான், எல்லா மசாலா ஒன்றா அரைச்சி தூள் தான் போட்டிருக்கோம். பாருங்களேன் எப்படி இருக்குது, சிக்கன் அப்படியே சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். இது காலிஃப்ளவர் சிக்கன் கிரேவி. நிறைய வேண்டாம், லைட்டாக ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க. இப்போ காலிஃப்ளவர் சிக்கன் கிரேவி திறந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. மசாலெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வாசனையாக மணமாக இருக்குது. இப்போ இப்படியே கூட ரைஸில் கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம், குழம்பு கூட தேவையில்லை. இதுக்கு சாம்பார் கூட வேண்டாம், அப்படியே ரைஸில் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. முதலே சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அந்த கிரேவி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கிரேவியாக பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை போடணும். இப்போ நல்லா பாருங்களேன், நல்லா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் சாம்பார் வச்சும் தொட்டுக்கலாம், ரசத்துக்கும் தொட்டுக்கலாம், இல்லைன்னா இப்போ அப்படியே ரைஸில் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை தூவி இப்போ இறக்கிடலாம். காலிஃப்ளவர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.